நடனம் தேவா திரு நடனம் சிதம்பர தேவா திரு நடனம் மாவரை தந்தி நமதலோரே மதமும் தினமும் மகிழ்காலனே சிதம்பர தேவா திரு நடனம் திரு நடனம் திரு நடனம் இந்த தேவலோகத்தை தேவ இந்திரன் குலதரன் என்ற ராமதேவனை ஒட்டி காமதேவி கற்பகவிரன் ஐராவதம் கன்யாநதி பஞ்சமநதி நான்கு நாட்டியமாலை இந்த தேவலோகத்தில் இந்திராதியால் உணர்த்தி இந்திர சமேதனாக வீர சிறப்பணி 33 தேவர்கள் கிண்ணனர் கிம்பனுடன் அனைவரும் குணசுமையை இந்த தேவலோகத்தில் குதர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து தசீஸ் முழுவதுமே முதுகெலும்பால் செய்யப்பட்டு இந்த வஜ்ராயுதமால் என்னுடைய கருத்திலே ஏந்தி சீர சிறப்பணி கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு என்னுடைய தேவர்களுக்கு எக்குறையும் இல்லாமல் சிறப்பான முறையிலே ஆட்சி புரிந்து வருகிறேன். சிறப்போடு நோய் நொடி இல்லாமல் சேனல் முரளி இப்ப எனக்கு மாதளி வாழ்கை வாழ்கை வளர்கை வளர்ச்சியே உலகம் வள போறது இல்லை வாழ்கை. எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க ஐயா. எனக்கு முழுவதாக அவையில வந்து என்னுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் நீ. ஆமா நான் வந்து அழைத்து பிறகு வரையே என்னப்பா வேலை பார்த்தேன் ஓடி வந்தேன். நாடகக்கார வராங்க போட்டாங்க வாழை அதுல வச்சாங்க 30 சொலை. நான் சாப்பிட்டு போட்டு அடிக்கிறது பார்த்தா 7 அடிக்கு ஜோன் அலை பக்கத்துல பெரிய மலை உள்ள வைக்கிறாங்க சாராய் பாக்கெட்டு கேட்டா 10 ரூபாய் வேலை போட்டாத்தான் கலை முட்டு தொலை நான் தொலைக்கணுமாங்கப்பா. இந்த கருவி எடு அது விஷம் பத்தி இப்ப எடுக்கிறியா ஆறு கட்டப்பட உடனே தண்ணியில தான் மெதிக்கிறாங்க. ஆமா வைக்கிறாங்க மலை அது அடியில சாராங்க போல 10 ரூபாய்க்கு எந்த எவன்டா கொடுக்குறேன் 10 ரூபாய் கொடுத்தோட நீட்டா பேக் தூக்கி ஓடுறேன். இன்னைக்கு தண்ணின்னு கேட்டா கூட 200 ரூபாய் கேட்க வேண்டாம். மாடா பையன் மாடையா தாடியா மாதிரி சின்ன பையனை நான் என்ன சொல்றேன் பேசாத சொன்னதை செய்யுமா கிளிப்பிள்ளை சொன்னதை செய்யுமா கிளிப்பிள்ளை. ஆமா நீ மட்டும் வந்திருக்கிறேன் வேற யாரா இருக்காங்களா? ஓ என் மச்சான் கேக்குறியா? மச்சானா? ஆமா ஆமா கும்பிடு வாழ்க்கை நல்ல வாயத்தரை அந்த வாழ்க்கை
சொன்னேன். நல்லா கத்து. கத்துனா சொன்னா ஒளியும் இருக்கிற நாசியை நல்லா சூடு ஏறி தரக்கும். அப்படியே வச்சுன்னா அமுத்து போடும். அப்புறம் ஈரமாதம் கூட கிளம்பாது, தொண்டை கிளம்பாது. இல்லப்பா உனக்கு? நானு முதல்ல ஐயா. ஆமா ஐயா. ஐயா இங்க வை. தேவ சபைக்கு வந்த உடனே என்னுடைய தேவ சபை எப்படி இருக்க வேண்டும்? தேவர்களெல்லாம் வாழ்க வாழ்க. வாயார வார்த்தை யாரும் இல்லை. பஞ்சாரி ஜெயித்த பஞ்சாரி ஜெயித்த பஞ்சாரி என்ன ஜெயித்த ஜெயித்த பஞ்சாரி அலைமகனும் கலைஞரும் என்ன ஜெயித்த பஞ்சாரி. இந்த தேவர்களை ஐயா கடவுளாக விளங்கக்கூடிய இந்த தேவ இந்திரனை ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாராவது பிறந்திருக்கிறார்களா? ஐயா, சூர சம்மாரம் முடிந்தவுடனே உனது மருகன் முருகப்பெருமான் அந்த வேலாயுதத்தை வைத்து சூர சம்மாரம் முடிந்த பிறகு உங்களுக்கு துன்பம் என்பதே கிடையாது. மாய மகேந்திரனுடைய ஆளக்கூடிய சூரபதுமன் சிங்கமகன் மாடுகோபன் ஆஜாமகி சொல்லக்கூடிய அரைக்கி இவர்கள் அனைவரும் தேவர்கள் அனைவருமே சிறைபிடித்து விட்டார்கள். என்னுடைய மகன் ஜெயத்திரை அந்த மாடுகோபன் சிறைபிடித்து கொண்டு போய் சிறைபிடித்து விட்டார். நாங்கள் எவ்வளவு சாதனையில் சென்று தஞ்சமடைந்தோம். அந்த நிலத்தில் தான் எங்கள் குறையை தீர்த்தார். என் முருக பெருமானுக்கு நீ என்ன கொடுப்பாய் என்று வீரமாக கேட்டார். அதற்கு எங்கள் குறை தீர்த்தார். குறை தீர்த்த குமரனுக்கு எங்கள் குமரியை கொடுத்தார். அதன் பலனால் குமரனுக்கு பெண் கொடுத்த தெய்வானை அதனால் எங்கள் குறையை தீர்த்தார். நிம்மதியாக இருக்கிறோம். வந்தவுடனே நடக்க வேண்டியது கலட்டாவா அனுதினம் துதித்தோம் அமரேதா அனுதினம் புகழ்ந்தோம் உடரே அனுதினம் துதித்தோம் அமரேதா அனுதினம் புகழ்ந்தோம் உடரே
அனுதினம் பூங்கத்தோ போகாதே உங்கள் திறமையை காட்டுங்கள். போறீங்க எங்க போறீங்க? ஆடினா நான் ஓடுறீங்க. நாய் வெடி விட்டு நாய் ஒரு ஆடினா நான் குடுப்பேன். உனக்கு என்ன ஓணும்? குண்டா ஓணுமா நீட்டா ஓணுமா? உனக்கு குண்டா தான் எதிர்பார்க்க. எனக்கு மெலிசா மெலிசா கருப்பா கருப்பாட்டா ஓணுமா? அது அப்பதான் நல்லா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்ட் நமக்கு இருக்கிற மாதிரில தண்ணி நிக்குது. ஆயில தெரியாது தெரியாதா? கட்டி உடைக்கணும். கட்டி சிறப்பாக இருக்க வேண்டும். சிறப்பாக இருந்தா விழுப்பாரு யாரு? ஐயா விழுப்பாரு. அன்னை கண்டிப்பு
ஏய், இந்த ஏய். அறிவி அம்மா நாட்டிய பிரமாதம். பிரமாதம். அடுத்தபடி. அடுத்தவள். ஒப்ப சில மம்திப்படி. ஒரு பெண்கள் பார்த்து இந்த வரைகள் இருக்கிற அது நடுநிலையான ஆமா. நாட்டிய பிரமாதமா இருக்கணும். எப்படி தெரியுமா? அவுத்து விடு. ஏய் என்னப்பா? ஆ. ஆம்பளைகளை பார்த்த உடனே ஏய், ஏய், ஏண்டா, நீ வேலைக்கு ஒரு பெண்ணா பிறந்தா அச்சம் ஞானம் மடம் பயிர்ப்பு அதான் மேடு பலன்னு சொல்லுவாங்க. வைப்புக்குது மேடு மேடு இருக்கு தேங்காய் முடித்தானே அது. ஏய் டேய் அறிவி ஒரிஜினலா? ஆமாண்டா. துணி அந்த வாய் விட்டு சொல்லி பார்த்தேன்னா எங்க அது வச்ச? சிறப்பான நாட்டியம். ஆஹா. ஆட்டத்துல குறை என்பது இருக்கக்கூடாது. குறை இருந்ததா குச்சிக்கிட்டு தான் டேய், டேய், டேய். ஏண்டா? குறை குறை குறை. ஏண்டா இப்படி தெரியுமா? ராத்தி நீரத்தி இது சுபவேதனை இது ஆராதனை இது ஏப்பா, எங்க அனுப்புற? அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. அப்படியா? சரி சரி, வாழ்க வாழ்க. என்ன கதை பேசுனா நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆமா. 1000 ரூபாய் இருந்தாலும் அடுத்த புடி. ஏய் உக்கா அருகா புடி. கட்டு வச்சுருவேன். எல்லாம் ஆம்பளை குரல்லாம் மிமிக்ரி பண்றேன். ஏய் கட்டு ஓடி உனக்கு. ஏய் அம்மா என்ன கேட்டியா? கட்டு ஓடிக்கணும். சரிடா சரிடா. வாயில கட்டி போட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணுவே. பொருள் என்ன வேணுமா?
எலுமிச்சம்பழ வேணும். ஒரு மணி நேரம் வந்து 2 பதினஞ்சு கட்டு போயா அவன் பையன் பதினஞ்சு வச்சுக்கிறேன் டேய், ரெண்டு பையன்மா. எலுமிச்சு போயா இல்லடா. இல்ல காக்கா தூக்கி போச்சு. டேய், மத்தியில நல்லி வரும், மத்தியில நல்லி வரும். வைகையாற்றி தண்ணி வரும், வைகையாற்றி தண்ணி வரும். கொட்டியில நெல்லி வரும், கொட்டி நல்லா ஊற வைக்க, கொட்டி நல்லா ஊற வைக்க. பொய்கையாற்றி தண்ணி வரும், பொன்னியாற்றி தண்ணி வரும். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லி வரும். வைகையாற்றி சரியான ஆம்பளடா, சரியான ஆம்பளை. நாவு போட்டுக்கின்னு ஏன் என்ன வச்சுக்கிறா? ஏய், நாட்டியம் ஆடிட்டோம். இவனை பார்த்து என்ன சொன்ன? ஹே பா ஹே 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 ஏண்டா டேய், நீ ஆம்பளை. செத்துல அவளா சன்மான் தானே சன்மான் தானே நீங்க உள்ள போங்க அரபை சுவாமி ஊர்வசி மேலகை மூவருமே சிறப்பான முறையில் தேவாதி தேவர்கள் அடிமறை கண்டுகளித்து சிறப்பான முறையில் ஆடி பாடி முடித்து விட்டனர். மிக்க சந்தோஷம். இந்த தேவ சபை கூட காரணம் என்ன தெரியுமா? 12 ஆண்டுக்கோர் முறை நம்மளெல்லாம் காப்பது ஆபத்தில் இருந்து காப்பாற்றக்கூடிய அந்த கண்ணபரமத்தான் அரி என்று சொல்லக்கூடிய பகவான் அரி முகத்தன் பூஜை செய்வது வழக்கம். அந்த அறிமுகத்தன் பூஜைக்காக ஊடக சென்னை கற்பக சோலையிலும் ஊடகத்தில் இருக்கும் மலர்களை மாலையாக தொடுத்து நீங்கள் எடுத்து வருவது உங்கள் கடமை. வார்த்தைக்கு வரைப்பின்மை காண முடியாது. திட்ட வேலைகளை தடையில்லாமல் செய்து முடிப்பால் இந்த ஒரு வச்சாமல் அறிமுகங்கள் பூஜைக்காக மலர் கொண்டு வருகிறேன். சென்று
சென்று வாருங்கள் அப்பா. நீ உடன் சென்று படங்களை குறைத்து அறிமுகத்தன் போட்டிக்கு கொண்டு வர வேண்டியது. அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீயும் ஒரு பெண்ணிடண்டா. அவன் ஆம்பளை சிங்கம். அவன் அறம் போட்ட ஆம்பளை கிடையாது பண்ணு. நான் அறம் போட்டேன், குழந்தை முழு போட்டேன். தெரியாதுங்களா? அமாவாசைனா போய் பாரு. அம்மா மலையனூர்ல பேசாதடா. தெய்வம்டா தெய்வம். தெய்வம்டா தெய்வம். நீயும் போட்ட இவ்வளவு போட்டு அழகாக மலர் வனச்சோம். அக்கா சுவாமி கூறிய பிரகாரம் மலை பறித்து ஆழவே தொடுத்து ஆடிக்கொண்டு செல்ல வேண்டும். அப்படியா? எப்படி ஒன்றாக சேர்ந்து ஆடி பாடு பகுதி புறப்பட வேண்டும். காற்றில் ஆடு மாலை என்ன பெண்மையே என்றது. இடத்தில் என்னை கொடுத்தேன் என் உள்ள மலையில் எடுத்தேன். நம்ம எங்க வந்திருக்கோம்? இப்ப கொடையில வந்துக்கிறோம். அனைவரும் தெய்வமாக மதிக்கின்றார்களா, துதிக்கின்றார்களா? அப்படி என்று திக்கு வச்சு வந்திருக்கின்றோம். வருகின்ற வழியெல்லாம் வாழ்க, உமாச்சந்திரன் வாழ்க என்று அனைவரும் வாயார வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த குறைபாடும் கிடையாது. இந்த தேவர்கள் அனைவரும் எங்களை கண்டு கை கட்டி வாழ்பட்டு நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேகம் எந்த உள்ளம் என்றது. என்னை கொடுத்தேன் நல்ல மதையில் யாருமே தெரியலையே. அழகான பெண்கள் ஆடலுடன் பாடல், பாடலுடன் ஆடல், அழகாக மான் குட்டி போல் புள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? எந்த நாடு சேர்ந்தவர் என்று அறிஞர் ஊடல் கொண்ட பெண்மை அங்கே தனியே நின்றது.
என்னை கொடுத்தேன் என் உள்ளமதை கல்வி எடுத்தேன் சுவாமி கூறிய பிரகாரம் மலையில ஒன்றா பிரட்டி இப்போதே மழை சூடிட்டோம். ஆமா, இப்போது தேவலோகம் செல்ல வேண்டும். அருமையான பெண்கள். ஆமாடா. யாரு யாரு நீங்க? திக்க வச்சு பாருங்க. ஆமா, யாரு கேட்டு பார்க்கலாம். சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல சொல்ல முடியாது, சொல்ல சொல்ல முடியாது. போகடா போகடா போகடா. போட்டோ வாங்கி சொல்ல பசங்களா போகடா. ஐயோ எம்மா வந்து ஒத்திக்கு வந்திய ஒத்திக்க போகணும். ஆமா, மேடா ஒத்திக்கு போறோம். வந்தியா எல்லாரும் வந்திய. ஏண்டா பையா பசிகள் இந்த போண்டா வாங்கி கொடுத்தேன். நான் 2 போண்டா வாங்கி கொடுத்தேன். போண்டா துடுபடியா துடுக்க வந்துட்டேன் நானு. நீ குடும்பம் சொல்லிட்டு நானும் வந்தேன். நான் குடும்பம் சொல்லிட்டு நீ வந்துட்டேன். போண்டா அப்படி நம்ம போண்டா சொல்லியே நம்ம நோடி போய் தான் ஒரு கட்டிங்க குடிச்சிட்டு நிதானமா வாங்கி சாப்பிட்டா பானிபூரி. நிதானமா சாப்பிட்டா அது பானிபூரி. ஆமா, ஒரு போட்டு குடிச்சிட்டு அடிச்சுட்டு கீழே வீடு கொட்டி வாய் சொன்னா அது பானிபூரி. அது போல கவுந்து சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, முடியாது. சொல்ல முடியுமா? முடியாதா? முடியாதுடா. சொல்ல முடியாது, 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 முடியாது. வாடா போலாம். சொல்ல மாட்டேன் சொல்றாங்க. நாங்க யார் தெரியுமா? தேவத்து நாட்டியம் தேவத்துக்கு ஊர்வசி கிடையாது. தேவத்தில் எப்படி நாட்டியம் ஆடுகிறோம் அதே நான் மோசமானவன். பச்சை பொறிக்கு பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். முடியாதா? அத்தனை கட்டி எடுத்து ஒரே அத்தனை கட்டி எடுத்து முத்தம் அளிக்க வேண்டுமா? ஏண்டா நீ என்ன தளத்தில் நிறுத்தி ஒரு பெண்ணை பார்த்து கண்டே மணியை கற்கண்டே அமர் என்ற வார்த்தை உரைத்தால் சத்தியமா என்னையே நான் மறந்துட்டேன். என் மனசு முழுவ நீதான் இருக்கிறீங்க. காதை வச்சு கேள கட்டையா முன்னால பார்த்து விட்ட வாழ மாட்டையா. எது மாறாலே முத்துரையிலா
போராளி அழகோரி நானே மன்மத புயலா உனக்கு எனக்கும் இருக்கு பொருத்தம் ஒன்னா சேர்ந்தால் முன்னால சாத்தி போட்ட வாழ மாட்டையா விஜய் போராளி முத்துரை இல்ல அழகோரி நானே மன்மத புயலா உனக்கு எனக்கும் இருக்கு பொருத்தம் ஒன்னா நான் அழியா போட போறேன் பாக்கிறேன் அவர் கால்றா அவரு கண்ணு வந்தத கோவம் வந்துருச்சு தெரியல அவருக்கு எஜமா யாரும் பெண்கள் யாரும் தெரியல அவளும் தெரியாது என்ன தெரியுது அத்தனை கிட்ட ஒழிக்க தெரியாதா இறைவா ஒழிக்க தெரியாதா இவனை ஒழிக்க தெரியாதா இறைவா ஒழிக்க தெரியாதா அரக்கனையே படைத்தாய் அவனிடம் அதர்மம் தான் கொடுத்தாய் இறைவா இதயம் தான் இல்லையா இவனிடம்
இதயம் தான் இல்லையா படைக்க தெரிந்த இறைவா இவனை அழிக்க தெரியா அடைக்க தெரிந்த இறைவா இவனை அடிக்க தெரியாதா சீக்கிரத்தில் படிவாய் எதிர்பார்க்கவே இல்லை என்னால முடியல வாடி போராட்டம் மாவு பேசுறாங்க அத்தான் இந்த கட்டி எடுத்த ஒரே ஒரு முத்தம் இந்த சில்லறை வீட்டு மெல்லிய காற்றில் உன்னை பார்த்ததும் சத்தியமா என்னையே நான் பார்த்துட்டேன் என் மனசு முழுத நீ தான் இருக்கிற வா நம்ம 2 பேரும் இது பண்ணலாம் அதான் அதுதான் போலாவா முடியல முடியல தண்ணியில ஏறமா பாத்துக்கலாம் கண்ணி கண்ணி இந்த வேலையத்தோட பார்த்ததும் என் மனசு முழுத நீ தான் இருக்கிற ஓடிவா அஸ்தான் கட்டி எடுத்த ஒரே ஒரு முத்தம் கண்ணி கண்ணி இன்பமே ஐயோ சர்க்கரை பந்தல் நீ தேனரை சிந்தவா
ஏமா அத்தா ஏமா முந்தை பார்த்த பிறகு ஐயோ ரெண்டும் கிளம்பி எதிர்பார்த்தப்பா படு வா படு படுவா இந்த வேலை அங்க கழிலையே பாடியா ஏமா மாமா ஆமா அழகா இது ஐயோ முகமா இது உன் முகத்தை கிளி கொஞ்சுகிறது நாய் நக்குகிறது அழகுலும் அழகு அணியாழ அழகு ஐயோ 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 மாடு முன்னோடு வம்படுது முடியலவா எப்படி அப்பதான் யாத்தாங்க மாமா முடியலவா ஒத்த கட்ட மேல வச்சு தேய்ச்சி மாமா நீலா நிலாக்காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சல் பாயுது காமன் விடும் பாடும் மச்சே தோச்சாய் போச்சாயா என் மூடே டைம் போச்சே எங்க வந்தது பாத்துட்டியா தெரிஞ்சிடுச்சா பூ எடுத்து வச்சுக்கலாம் புட்டு எடுத்து வச்சுக்கலாம் புடவை எடுத்து கட்டிக்கலாம் பாடி மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீச முளைக்கிற முகத்துக்கும் இந்த புடவை கட்டிருக்கும் பொழுது நீ எப்படிதான் இருக்க தெரியுமோ அந்த வீட்டுல ஒண்ணு காண தேவலோகத்தில் ஆட்சிபுர தேவதைகள் என்னை ஏமாற்றி சென்று விட்டார்கள் நிலமா என்ன சென்றிருப்பாங்க அங்க போனாலும் ஏமாற்றுங்க அம்மா விடக்கூடாது ஆகையா விடக்கூடாது அண்ணனை அழைத்து தேவலோகம் நம்ம கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் விட மாட்டேன் என்னை ஏமாற்ற தேவர்கள் உறப்பட வேண்டும் தேவ உலகம் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் மலர்களை பறித்து மாலையாக தொடுத்தி எடுத்து வருகிறார் என்று விடைபெற்று சென்றவர்கள் மாலையோடு வருவார்கள். பூஜைக்கு உண்டான அத்தனை பொருளை சேகரித்து விட்டு ஆண்டவன் அறிவகுந்தனுக்கு பூஜை செய்ய வேண்டும் எதிர்பார்த்தார். வந்தடைந்து விட்டால் தேவ உலகம். அப்படி என்றால் அந்த தேவ இந்திரன் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறான் அந்த தேவ இந்திரன்? யாரா நீ யாரு சப்ப சாகர உனியாண்டு வேலை தனிப்பட்ட ஆளா இருக்கிறாங்க. உனியாண்டு வேலை சப்த சாகர தீவு. சப்தம் என்றால் 7, சாகரம் என்றால் தீவு. 7 கடல்கள் ஒன்றை சேர்ந்த தீவிலிருந்து வந்திருக்கிறேன். என்ன டிவி? தீவு இல்லப்பா, தீவு இல்ல, தீவு. தீவு என்ன தீவு? சப்த சாகர தீவு. பேர் என்ன? சுந்தன். சுந்தன். சுந்தனா குந்தனா இல்ல பெரிய சூத்தனா? யாரா நீங்க? என்ன யார் என்று கேட்கிறாயே? நீயா?
எங்க தேவலோகத்துக்கே வந்து என்னை யாருன்னு கேட்கிறேன். யார் தெரியுமா? இந்த தேவலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திர பூபதி ஐயா, உங்கள் பெருமையை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆமா ஆமா. ஆனால் தேவேந்திரன் இந்த உடையில் இருப்பது எனக்கு சந்தேகமாக மாட்டி வந்துக்கிறேன். தேவேந்திரன் நீங்கள் தானா? ஆமா. அவர் பக்கத்தில் இருப்பது யார்? மெய்காப்பாளர். அது பக்கத்தில் இருப்பது யார்? அமைச்சர். அது பக்கத்தில் இருப்பது யார்? அஷ்டதிக்கப்பாளர்கள். அது கூட இல்ல. அப்படி யாரு? மாதளி. நாட்டார் தெரியுமா? யாரு? அந்நாட்டு வாட்ச்மேன். அதுக்காடா இவ்வளவு பெருமை? அவங்கறானா? யாரு? தேவேந்திரா. மரியாதை பேசுடா. வானா வானா சொல்றது கேளு. சோ அத்தன் அம்மா சோத்த தொன்னமா வீட்டுல போட்டமா ஊத்தாடை ஆண்டா வந்து சொல்லு. துட்டுக்குதான் வந்துக்கிறோம். வேற எதுக்கு வந்துக்கிறோம்? ஊத்தாரத்து ஒரு வேலையா? அவர் ஐயா ஏஜென்ட் ஐயாவை பார். எங்கிறாரு? ரஜினி முருகன் டீ கடை. ஆவி பறக்க பறகுது பாரு. அற்புதமான ஏஜென்ட். ஆமா ஆமா. 1 லிட்டர் பாலுல 3 லிட்டர் தண்ணி கலக்குறான். ஆமா. எங்க இருக்கிறாரு பாரு. மூணு தரம் கேட்கிறவங்க கேட்கலாம். கடல் போல் பெட்ஷர்ட் பேண்ட் ஷர்ட் சால்வை ஏழ விடப்படும். ஏலம் மதுரைக்கார் வந்துருக்காருங்க ஏலவரத்துக்கு. என்னடா மூணு முறை இருக்கிறேன் அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். அழைக்கும் என் வரேன் அழைக்க என் உரை செலுக்கு ஏறையோ அழைக்கும் என் உரை அழைக்கும் என் உரை அழைக்க என் உரை செலுக்கு ஏறையோ நான் உன்னை அழைக்கோ என் நூரை செலுக்கிய கல்லையோ வந்து கொண்டிருக்கிறேன். வந்தது யாருன்னு தெரியாமல் புரியாமல் அறியாமல் வந்து கொண்டிருக்கிறேன். ஐயா, என்னுடைய தாயாதி வந்திருக்கிறார். அவருக்கு தகுந்த பகையாளியா இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். வீட்டை தேடி வந்தவருக்கு ஓட்ட தேடி தண்ணி ஊத்தணும். தலையில்லாத மாதிரி பேசாதே. பகையாளியா இருந்தாலும் வீட்டை தேடி ஒருத்தர் மதிப்போட வராங்கன்னா அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். ஓடி ஆடி ஓடி ஆடி கொண்டாந்து அவருக்கு தனியாவது கொடுக்கணும். அது போல திதி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். திதி அம்மையார் திதி திதி உனக்கு கொடுத்தா திதி. திதி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள். அதிதி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் தேவர்கள். தேவர்கள். நீங்கள் தந்தை ஒருவர் தாய் இருவர். 2 பங்காளியாக இருந்தாலும் நம்முடைய தேவலோகத்தில் ஆடி வந்திருக்கிறார். வந்துவிட்டாரி அவருக்கு தகுந்த மரியாதை உடைக்க வேண்டும் என்று நான் மனதில் நினைச்சிட்டு இருக்கிறேன். வந்தது இல்லாம என்னுடைய தேவ சபையிலே என்னுடைய தேவர்கள் முன்னிலையில் அதே தேவையின்றா என்று எப்பொழுது அடாத வார்த்தை அவள் நாவில் இருந்து வந்து விட்டதோ அவனுக்கு என்ன மரியாதை மரியாதை கொடுக்க முடியாது. நாய் போல குறைத்து கொண்டிருக்கிறாய். சப்த சாகரத்தை வாழக்கூடிய பகையாளியாக வந்திருக்கிறாயா இல்லை நட்பு கொண்டு வந்திருக்கிறாயா? அப்படியா? உன் கைத்தரமை காப்பதாகி
காட்டாதா காட்டாதா என்ன பாத்துக்கிறா என்ன பாத்துக்கிறா இது என்ன எங்கடா அவன் அங்க பாரு இங்க பாரு இதோ பாரு அதோ பாருனா போய்ச்சாமா போய் சேர்ந்தா போய் சேர்ந்தா நீ மாடி பிச்சுக்கா மூசிங்க இல்ல பூசிக்கா மூச்சு கொண்டு அதான் பாத்துக்கிறேன் எனக்காக பயந்து ஓடி விட்டா நல்ல கெட்டேர ஆமா நல்லமா சந்திக்கிற போல தம்பியே சுந்தரனை நம்மளால் வெற்றி காண முடியவில்லையே. ஐயா ஐயோ இது அணிதே கொள்ளை யாரிடம் சொல்வீர் நக்கிரம கொள்ளை நேரில் வருகிறான் ஐயோ இது என்ன அணித கொள்ளை என்ன நடந்தது? பெருத்த ஆபத்தில் இருந்து விட்டது சுவாமி. யாரால் உங்களுக்கு ஆபத்தை? சாகர தீவை சேர்ந்தவன் சுந்தரன் ஓடி வந்தார். சாட்டை கொண்டு சித்திரவதை செய்தார். அடியறிந்து அடித்து சித்திரவதை செய்து விட்டார். மலையை பறித்து வந்து அழித்து ஒரு பூஜைக்காக அழைத்து கொண்டு போய் விட்டார் சுவாமி. கொண்டு போய் விட்டார். நீங்கள் மூவரும் மலச்சோலையிலே மலரை பறித்து உங்களை சாட்டிக் கொண்டு வந்தீங்கன்னா மலர்கள் எல்லாம் மாறி போட்டன. மாறி போட்டுதானே வர்றாங்க. வாரி மோட்டர் தானம்மா வரும். வாரி மோட்டம்மா அவன் மட்டும் இல்லை, அவங்க அண்ணன் இருக்கிறாரே சுத்திரன் அவரு கொடுவா என்னிடம் வந்தா அவனை வெற்றி காண என்னால் முடியவில்லை. அதன் காரணம் என்ன தெரியுமா? படைக்க திருத்த பிரம்மா இளசிரி அண்ணன் இருவரும் வரப்பெற்றிருக்கிறார்கள். அண்ணனுடைய உயிர் தம்பினுடைய 10 கரங்களில் இருக்கிறது. அப்படியே அதே தம்பினுடைய உயிர் அண்ணனுடைய கரங்களில் இருக்கிறது. இறப்பு என்றால் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரணும். அப்படியே அவனுக்கு சண்டை போடணும். அவங்களாலதான் சாவு. வச்சிருக்கிறார்கள். கொடுத்தது யாரு? பிரம்மா தானே.